இவ என் மருமக. என் மகனுக்கு நான் இவளதான் ஊரறிய கட்டி வச்சேன். ஆனா என் மகன் மதுரையில இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காமா. என்ன நம்பி வந்தவ நடு தெருவுல நிக்கிறாமா. அவ அழுகைக்கு பதில் சொல்லணுமா. இவனுக்கு இவன் தப்ப புரிய வச்சு அவனை இவளோட சேர்த்து வாழ வைக்கணுமா. அவதான் இப்ப அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கவ. அவளை துரத்தி அடிங்கம்மா. உங்க பையனுக்கு 2 மனைவியா? மா, நான் அவர் ஊரறிய கட்டின சம்சாரமா. நான் இவர் விரும்பின பொண்ணு, இப்போ இவர் மனைவி. பேச்சி, நம்ம வீட்டு பஞ்சாயத்து மாதிரி இருக்கு. அங்க அப்படியே கொஞ்சம் உத்து பாரு. உனக்கு இப்போது புரியட்டும் பேச்சி. நீ மட்டும் பூமி தலையில வலுக்கட்டாயமா முத்தழகு கட்ட நினைச்ச, எதிர்காலத்துல இதுதான் நடக்கும். ஏன்பா, நீ நம்ம பண்பாட்டுல வளர்ந்தவன் தானே? உன் அம்மா பார்த்த இந்த பொண்ணை தானே ஊரறிய கல்யாணம் பண்ண. தாலி கட்டினவளோட வாழ பாரு. உன் அம்மா சொல்றத கேளு. உன்னை நம்பி வந்தவ பாவம். உனக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணோட நீ வாழ முடியுமா? அந்த பொண்ணை சொல்லி அனுப்பி வை. அவளுக்கு நல்ல வேற வாழ்க்கை கிடைக்கும். இல்ல ஒதுங்கி இருக்கட்டும். அதெல்லாம் முடியாதுமா. இவன் ஏன் ஒதுங்கணும்? இவன் நான் விரும்பின பொண்ணு. இவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இத்தனை நாள் என் அம்மாவுக்காக இவங்களுக்காகன்னு பாவம் பார்த்து என் வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டேன். என் லைஃப் மட்டும் போனா பரவாயில்ல. என்ன லவ் பண்ணதுக்காக, என்ன நம்பினதுக்காக இவ வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். போதும். என் அம்மாவுக்கு நான் புள்ளை எடுத்த முடிவெல்லாம் போதும். 2 பேர்ல ஒருத்தர் கூட தான் வாழணும்னு முடிவானப்ப கூட நான் என் காதலி கூட தான் வாழணும்னு நினைச்சேன். என் அம்மா கொடுத்த அழுத்தம் தான் ஊர் முன்ன நான் இவங்களை ஒத்துக்க வேண்டியதா போச்சு. உன்னை சொல்லுங்கம்மா, புடிச்ச பொண்ணை விட்டுட்டு எவனாச்சும் தாலி கட்டினதுக்காக ஒருத்தியோட வாழ முடியுமா? அம்மாவுக்காக, குடும்பத்துக்காக சொத்து பத்தை விட்டு கொடுக்கலாம். சந்தோஷத்தை, வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியுமா?